அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் யூனிட் சிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துப்போம். அந்த நம்பருக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களா உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விடுவோம். அதே போல் பொதுத்தமிழ், இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாப்பிக்கான ஃபுல் நோட்ஸ் நியூ சிலபஸை பேஸ் பண்ண ஃபுல் நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த நோட்ஸை பெறுவதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும். இந்த நோட்ஸை ஃப்ரீயாக பெறுவதற்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதுகுரவை. ஆன்சர் பாருங்கள், முதுகுரவை. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் முதுகுரவை என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து, கல்லாரை காணுங்கள், கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம். இக்கவிதை வரிகளுக்கு உரியவர் யார்? பாரதிதாசன். யாரு? பாரதிதாசன். கல்லாரை காணுங்கள், கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கு உண்டாம். இது பாரதிதாசனுடைய வரி. அடுத்து, எதனை பனையளவு நன்றியாக் கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திணையளவு நன்றி. பாருங்க, மூங்கில் அளவு நன்றி, திணையளவு நன்றி, கடல் அளவு நன்றி, மலை அளவு நன்றி. எதுனா திணையளவு நன்றி. அடுத்து, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 2 எதனை குறிக்கும்? 2 திருக்குறளை குறிக்கும், 4 நாலடியாரை குறிக்கும். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர்? குலசேகரர். ஆன்சர் பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி, குலசேகரர். வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் குலசேகரர். தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் எது? தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து, பொய்கை ஆழ்வாரும் பூதாழ்வாரும் எதனை அகல்விளக்காக உருவகப்படுத்துகின்றனர்? பொய்கை ஆழ்வார் பூமியை, பூதாழ்வார் அன்பை. ஆன்சர் 1, 3. அடுத்து, சங்கரலால் எனும் துப்பறியும் பாத்திரத்தை தனது நாவல்களில் அறிமுகப்படுத்திய நாவலாசிரியர் யார்? தமிழ்வாணன். யாரு? தமிழ்வாணன். ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்வாணன். அடுத்து பாருங்க, உழைவின்றி தாழாது உணற்றுபவர் எத்தன்மை உடையவர் என்று திருக்குறள் கூறுகிறது? பாருங்க, இந்த குறள் பாருங்க. ஊழையும் உப்பாக்கும் காண்பர், உழைவின்றி தாழாது உணற்றுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊழையும் உப்பாக்கும் காண்பர். அடுத்து பாருங்க, அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை. அறத்துப்பால் குறள்களின் எண்ணிக்கை 380. வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள் கடந்த காலத்திற்கு உரியன, தமிழ்நாட்டிற்கு மட்டும் உரியன, நிகழ்காலத்திற்கு மட்டும் உரியன, எங்கும் எப்போதும் யாருக்கும் பொருந்துவன. ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் டி. ஓகேங்களா? எங்கும் எப்போதும் யாருக்கும் பொருந்துவது தான் வள்ளுவர் கூறும் அற மதிப்பீடுகள். முல்லை நிலம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழிலுடையவர்கள், இந்திரனை கடவுளாக வணங்குபவர்கள். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும். முல்லை நிலம் 1, 3 சரி. ஓகேங்களா? முல்லை நில மக்கள் ஆணிரைகளை வளர்க்கும் தொழில் செய்பவர்கள். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமாகும். 1, 3 சரி. அடுத்து கேள்வி பாருங்க, இந்நடுகல் கல்வெட்டு எவ்வாறு தமிழில் படித்து பொருள் கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் சொல்ற பாருங்க. கூடலூர் ஆடுகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல். ஆன்சர் ஆப்ஷன் டி, கூடலூர் ஆடுகோலில் மரணமடைந்த பேடு தீய குலம் சார்ந்த அந்தவனுக்கு எடுக்கப்பட்ட கல். அடுத்து, நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெறும் என்ற புறநானூற்று பாடல் யார் வாழ்த்தியதாக அமைந்துள்ளது?
அவ்வை அதியமானை. அவ்வை அதியமானை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பழமொழிகளை தொகுத்தமைத்து தெய்வ வழிபாட்டுடன் சேர்த்து இயற்றப்பட்ட சதகங்கள் எவை? தண்டலையார் சதகம், கோவிந்த சதகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தண்டலையார் சதகம், கோவிந்த் சதகம். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஜியு போப். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு கா.நா. சுப்பிரமணியம் எழுதிய புதினம்? பொய்தேவு. அந்த புதினம் பொய்தேவு. திருவாசகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு எழுதிய புதினம் பொய்தேவு. எழுதியவர் கா.நா. சுப்பிரமணியம். அடுத்து பாருங்க, தமிழ் குமரி எனும் கவிதை நூலை எழுதியவர்? ச.து.சு. யோகியார். கவிதை நூலுடைய பெயர் பாருங்க, தமிழ் குமரி. அடுத்த கேள்வி, தமிழ் பாவலர் தம் வேந்தன் திருத்தக்க தேவர் என போற்றியவர் யார்? வீரமாமுனிவர். வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? வள்ளுவர் கூற்றுப்படி ஒரு நாள். திருக்குறளில் கூறப்படும் கடவுள் பற்றிய கருத்துக்கள் பாருங்க. ஆதிபகவன், வாளறிவன், மலர்மிசை ஏங்கினான், இறைவன் போன்ற சொற்கள் கடவுளை குறிப்பதற்காக வழங்கப்படுகின்றன. இவை கடவுளுடைய சிறப்பியல்புகளை கூறுகின்றன தவிர கடவுள் பெயர்கள் அல்ல. மூன்றாவது பாருங்கள், இவற்றை கொண்டு ஒரு சமயத்தை சார்ந்தவர் என்று முடிவு செய்தல் கடினம். நான்கு பாருங்கள், என்றாலும் ஒவ்வொரு சமயத்தினரும் தத்தம் மதத்தினராக திருவள்ளுவரை ஆக்கிக்கொள்ள முயல்கின்றனர். அனைத்துமே சரிதான். ஓகேங்களா, அனைத்துமே பொருந்தும். அடுத்த கேள்வி, குறளோவியம் எனும் நூலின் ஆசிரியர்? கருணாநிதி. கருணாநிதி. குறளோவியம் எனும் நூலின் ஆசிரியர். அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறிவு. அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா அறிவு தான். அடுத்து பாருங்க, டேஷ் உளனொருவன் இன்றில்லை என்று பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருளன் உளனொருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைத்து இவ்வுலகு. ஆன்சர் ஆப்ஷன் சி. கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது? திருக்குறள். கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் திருக்குறள். நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அரசுக்கு ஒரு தலைவன் வேண்டும், ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த திருக்குறள் அதிகாரம் எது? இறைமாட்சி. எந்த அதிகாரம்? இறைமாட்சி. அடுத்த கேள்வி பாருங்க, ஆக்கமும் கேடும் எதனால் வரும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்? சொல்லால். ஆக்கமும் கேடும் எதனால் வரும்? சொல்லால். கூறியது திருக்குறள். 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் எது? மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்களுள் அதிக அடி அளவினை கொண்ட நூல் மதுரை காஞ்சி. குறைந்த அடி அளவை கொண்ட நூல் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பாருங்க, பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற டேஷ் 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 என்று கூறுகிறார் வள்ளுவர். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. அடுத்து, பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்ற வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் என கூறியது? க. அன்பழகன். முனைவர் க. அன்பழகன். அடுத்த கேள்வி பாருங்க, ஏற்றல் ஈட்டல் காத்தல் காத்து வகுத்தல் யாருக்குரியது? அரசர். யாருக்குரியது? அரசர். வள்ளுவரின் கூற்றுப்படி யாரை எல்லாம் உயிரும் கை கூப்பி தொழும்? புலால் உண்ணாதவரை. யாரை? புலால் உண்ணாதவர். கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது? செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டது? சேரன் செங்குட்டுவன். நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி. முல்லைப்பாட்டு.
யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். முடத்தமா கன்னியாருடைய கூற்று இது. ஆன்சர் ஆப்ஷன் பி, முடத்தமா கன்னியார். மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்கப்பெறும் சிற்றிலக்கிய வகை. பல்லு. ஆன்சர் ஆப்ஷன் பி, பல்லு. இன்ப துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? தாமரை. ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமரை மலர். இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. மேற்காணும் குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்? எண்ணும் எழுத்தும். ஆன்சர் ஆப்ஷன் பி, டி, எண்ணும் எழுத்தும். தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்ற குறளில் எது குன்றம் என்ற திருவள்ளுவர் கூறுகிறார்? எது குன்றம் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நெடுங்கடல். எது? நெடுங்கடல். உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்னும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம்? பிற உயிர்கள் படும் துன்பத்தை தன் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல், துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு செய்யாதிருத்தல், சிறிய தீமைதானே என்று எண்ணி யாருக்கும் எப்பொழுதும் தீமை செய்யாதிருத்தல். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர்? கண்ணதாசன். ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்ணதாசன். திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாது? பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பலர் உரை எழுதியுள்ளனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. அனைத்து நாட்டினருக்கும் சமயத்திற்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் டி. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் கூற்றுக்கு காரணம்? எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால். 2 பாருங்க. கடவுள் உண்டு என்பர் மட்டுமின்றி இல்லை என்பவருக்கும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்ற நூல். இனம், ஜாதி, சமயம், வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால். மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். அனைத்துமே சரிதான். ஓகேங்களா? அதனால தான் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்று சொல்கிறாங்க. அடுத்து, உடுக்கை இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? நட்பு. உடுக்கன் இழந்தவன் கை போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்னா நட்பு. அடுத்துகளை பாருங்க. மலையளவு பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என்ன செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் சி, கலித்தொகை. கழுமலம் என்ற இடத்துப்போர் நிகழ்வை கூறுவது? கழுமலம் என்ற இடத்துப்போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? சுஜாதா ரங்கராஜன். காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் சுஜாதா ரங்கராஜன். யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊரணியோடு ஒப்பிடுகிறார்? பேரறிவாளன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேரறிவாளன். துறவிகளுக்கு இகழ்ச்சி வராமல் இருக்க அவர்கள் என்ன ஒழுக்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கல்லாமை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கல்லாமை. மக்களே போல் கழவர் அவரன் ஒப்பாரி யாம் கண்டதில்லை. மக்களே போல் கழவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லை என்ற குறளில் கழவர் என யாரை குறிப்பிடுகின்றனர்? பொறுப்பில்லாதவர்கள், விருப்பம் போல் நடப்பவர்கள், நெறியற்று வாழ்பவர்கள், இவை மூன்றும். ஆன்சர் இவை மூன்றும். ஆன்சர் ஆப்ஷன் டி. மன்னரை சேர்ந்தொழுகல், குறிப்பறிதல், அவையறிதல் ஆகிய அதிகாரங்களில் வள்ளுவர் உணர்த்துவன யாவை? அமைச்சரின் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, மன்னர் பிற மன்னர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறை பற்றியது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். அமைச்சர் நடத்தை பற்றியது, அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குவது, உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. 1, 2, 4. ஓகேங்களா? அடுத்து, வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுகிறார்? தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு, உடம்பை ஆடையால் மறைப்பது போல குற்றங்களை மறைத்தல், கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்று நடப்பது, மறைநூட்கள் கூறும் அறிவுரையை ஏற்காதிருத்தல். வெண்மை எனப்படுவது யாதென வள்ளுவர் கூறுவது? தாம் அறிவொளி படைத்தவர்கள் என்று நினைக்கும் செருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்ற பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர்கள் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல். பஞ்சதந்திரம். வலிமையான எதிரியின் முன் அடிபணிதலின் பாசாங்கும் சரணடைதலின் ஒத்திவைப்பு என்று பழமொழியின்படி ஆங்கிலேயருக்கு எதிரான பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வழிகாட்டிய நூல் பஞ்சதந்திரம். அடுத்து, பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில். ஓகேங்களா. அடுத்து, ஆழம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செய்ய வேண்டும்? காலமும் இடமும். ஆன்சர் ஆப்ஷன் பி, காலமும் இடமும். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூற்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அவ்வாறு கூறியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. அடுத்து பாருங்க, அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? குடும்ப விளக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, குடும்ப விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் குடும்ப விளக்கை கூறுகிறார். அடுத்து, வசிஷ்டபுத்திரர் புலுமாயி என்பவர் அரசர். ஒரு அரசர். டேஷ் என்ற தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. இந்த நூல்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை பற்றி கூறும். அடுத்து, ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்னா துறவு. அடுத்து, புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதர். யாரு? திருடாதர். என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றனர்? என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றனர்? அன்புடையார். ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்புடையார். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்கு. கல்லாதவரை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்னா விலங்கு. சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதியார். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையதுனா பாரதியார். ஆதியும் அந்தமும் இல்லா அறம்பெறும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் இது. ஆதியும் அந்தமும் இல்லா அறம்பெறும் என்னும் பாடலடி இடம்பெற்ற நூல் திருவெம்பாவை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார்? அகிலன். வேங்கையின் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் அகிலன். கூற்று பாருங்க, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இப்பண்புகள் மனுதர்மத்திற்கு புறம்பானவை. கூற்று சரி, காரணமும் சரி. ஓகேங்களா. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகின்றது? இனிய உளவாக இன்னாத குறள். அடுத்து, டேஷ் 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 இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகிறார்? ஒற்றும் நீதி நூலும். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றிற்கு இடங்கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல். அடுத்து பாருங்க, பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது? 11ஆம் திருமுறை. ஆன்சர் ஆப்ஷன் சி, 11ஆம் திருமுறை. அடுத்து, விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்ற பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்? விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன். நாமக்கல் கவிஞர் தான் பாராட்டியிருக்காரு. அடுத்து பாருங்க, குறிஞ்சி.
வேட்டையாடல். பாலை சூறையாடல். முல்லை வந்து காலை தழுவுதல். மருதம் வந்து களை எடுத்தல். ஆன்சர் 4, 1, 3, 2. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் 500 என்பவர்கள். வணிக சங்கங்கள் அவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் வணிக சங்கங்கள் 8 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில். அஞ்சலையம்மாள் தமிழகத்தின் டேஷ் பகுதியை சார்ந்தவர். கடலூர். எந்த பகுதி? கடலூர். சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் ஆசிரியர். மாத இதழின் பெயர் சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழின் பெயர் சக்கரவர்த்தினி. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. உறங்கி விழிப்பதை வள்ளுவர் பிறப்போடு ஒப்பிடுகிறார். குன்றேறி யானைப்போர் கன்றற்றார் என்னும் ஊமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன்லாம் படித்து பாருங்கள் நீங்கள். பொருளற்றவர் செய்யும் செயல், அருளுடையவர் செய்யும் செயல், வலிமையுடையவர் செய்யும் செயல். ஆன்சர் வந்து பொருளுடையவர் செய்யும் செயல். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈதல் இசைப்பட வாழ்தல். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அழுக்காறு. தந்தை மகற்காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தியிருப்பச் செயல். தந்தை மகற்காட்டும் நன்றி என திருக்குறள் எதனை குறிக்கிறதுனா பொருளீட்ட செய்தல், இல்லறம் ஏற்க செய்தல், அவையத்து முந்தியிருப்ப செய்தல், போரிட செய்தல். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? கற்புக்கரசி. ஆன்சர் ஆப்ஷன் சி. கற்புக்கரசி. பண்டை பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள்? மல்லப்பாடி, பெருமுக்கல், மையம்பள்ளி, சிறுமலை. அனைத்துமே சரிதான். ஓகேங்களா? பண்டைய பாறை ஓவியம் கிடைக்க இடம் அனைத்துமே சரிதான். கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழிகளின் நிலையாமையை கூறுகிறது. பி பாருங்க, இதை எழுதியவர் கூடலூர் கிழா. சி பாருங்க, தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். டி ஆத்திச்சூடி நூல்களுள் முன்னோடி முதுமொழி காஞ்சி. தவறானது கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும் தவறு. ஆப்ஷன் ஏ. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழிகளின் நிலையாமையை கூறுகிறது என்பது தவறு. மீதி மூணுமே சரிதான். ஓகேங்களா? அடுத்து சாண்டியல் நூல் பொறுத்த சொல்லிக்கிறாங்க. சாண்டியல் வந்து கடல் புறா. வண்ண நிலவன் கடல் புறத்தில். ஜோடி குரூஷ் ஆயுசு உலகு. வரிதையா கான்ஸ்டன்ட் கடல் சொன்ன கதை. ஆன்சர் பாருங்க 3, 4, 2, 1. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? பெரிய புராணம். ஆன்சர் 1 மட்டும் சரி. ஓகேங்களா? கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களுள் பாயிரம் என அழைக்கப்படும் திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதை அறம் என்கிறார் வள்ளுவர். இதில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரி. 1, 3, 4 சரி. அடுத்து, வள்ளுவரின் அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? பொருட்பால். ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருட்பால். டேஷ் உடத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை 2ஐ திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? அன்பும் அறனும்.
மந்தேனி நாளத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே என்றுரைக்கும் காப்பியம் எது? மணிமேகலை. உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தார் என்பது மணிமேகலையில் வருகிற வரி. அடுத்து, பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவசை திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவர மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. ஒன்று பாருங்கள், இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். 2 பாருங்கள், எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. 4 பாருங்கள், இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. 4மே சரிதான். ஓகேங்களா, 4மே சரிதான். அடுத்து, தொடரை பொருளோடு பொறுத்துக்க. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார். சரியானது நனி நாகரிகர். நஞ்சும் உண்பார் நனி நாகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல. காதல். சரியானது காதல். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கம் கற்பின் மெல்லியலுக்கு பொருந்தும். அடுத்து பார்த்துங்க, சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில். இது பிரிவு அச்சம் இதற்கு பொருந்தும். ஓகேங்களா, 3, 1, 2, 4. ஆன்சர் 3, 1, 2, 4. ஐங்கூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யார்? ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் பேயனார். ஆன்சர் ஆப்ஷன் சி, பேயனார். நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுதன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஊழ். அடுத்த கேள்வி பாருங்க. தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி ராமாயணம் செய்த மூவர் வான்மீகு, வசிஷ்டர், போதையானர். 2 வசிஷ்டர் செய்தது வசிஷ்ட ராமாயணம். 3 போதையானர் செய்தது போதையான ராமாயணம். 4 பாருங்க, வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவரும் உலர். அனைத்து கூற்றுகளுமே சரிதான். ஓகேங்களா, அனைத்துமே சரிதான். நல்லா படித்து பாருங்கள். அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் செய்தித்தாள் இந்தியா. கூற்று, சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். காரணம், இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தார். ஆன்சர் பாருங்க, கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஆப்ஷன் சி.